தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிட்டி கம்யூட்டிங்க்கு யங் ரைடர்ஸை அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு 1 லேக்குள்ள அஃபோர்டபுளான இவி ஸ்கூட்டரை டிவிஎஸ் நிறுவனம் உருவாக்கியிருக்காங்க. இப்போ நம்ம கூட இருக்கிறது டிவிஎஸ் ஆர்பிட்டர். இந்த வீடியோவில் இந்த ஸ்கூட்டரோட பெர்ஃபார்மன்ஸ், டிசைன், அப்புறம் கனெக்டட் ஃபீச்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க உள்ளிட்ட பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கூட்டரோட ஒரு யூனிக்கான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஐக்யூப் இவி ஸ்கூட்டரோட பிளாட்ஃபார்மை பயன்படுத்தாமல் ஒரு நியூ பார்ன் எலக்ட்ரிக் பிளாட்ஃபார்மையும் உருவாக்கியிருக்காங்க. நல்ல ஹையரான ஸ்டாண்ட்ஸு, மாடர்ன் யூத்ஃபுல்லான டிசைனில் இருக்குது, நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட பெயிண்ட் ஸ்கீமே பார்க்குறோம். இதில் வந்து மொத்தமாக 6 பெயிண்ட் ஸ்கீம் கொடுக்குறாங்க. 3 மோனோடோனு, 3 வந்து டியூல் டோனில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டிசைன் வைஸு இது ஏரோடைனமிக்லாகவும் வந்து கொடுக்குறாங்க. அது ஒரு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். ஸோ ஒரு சைடு நம்ம பார்க்கும்போது டிசைன் வைஸ் வந்து இது வந்து ஏத்தர் ரெஸ்டாவோட டிசைனில் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பட் அதோட காம்படிஷன் தான் இது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இங்கே சீட் பொறுத்த வரைக்கும் பெரிய பிளாட்ஃபார்ம் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 845 mm ஒரு லார்ஜரான சீட்டு 2 பேர் தாராளமாக உட்காந்துக்கலாம். அவ்வளோ ஸ்பேஸ் வந்து இருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 165 mm கொடுத்துருக்காங்க. சீட்டிங் பொசிஷன் நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து உட்கார்றதுக்கு நல்ல ஒரு எரெக்டான பொசிஷனு, வைடரான ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. லெக் ரூமே நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ப்ளஸ் இந்த பூட் ஸ்பேஸ் பொறுத்தவரை இதில் வந்துட்டு ஒரு 34 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல் ஃபேஸும் ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வந்து நம்ம பயன்படுத்திக்க முடியும். ஸோ இதில் வந்துட்டு வச்சுக்கலாம். அந்தளவு ஸ்பேஸ் வந்து இதில் இருக்குது. இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே இதோட சேசி தான் சொல்லலாம். இதோட ஸ்டெபிலிட்டி வந்து எக்ஸலண்ட்டான ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சிட்டி கம்யூட்டிங்க்கு வளைஞ்சு போகிறது இதுக்கு ரொம்ப ஸ்லீக்காக, ரொம்ப வெயிட்லெஸ்ஸான ஒரு ஸ்கூட்டராக இருக்குது. இதோட வெயிட் நம்ம பார்த்தோம்னா 112 kg தான் இருக்குது. அதாவது ஐக்யூப் டாப் வேரியண்ட்டை கம்பேர் பண்ணும்போது 20 kg வந்து குறைவாக இருக்குன்னு சொல்லலாம். அந்தளவு வெயிட்லெஸ்ஸாக ஒரு இவி ஸ்கூட்டரை கொடுத்துருக்காங்க. மேலேயே பார்க்குறோம், விண்ட் வைசர் கொடுத்துட்றாங்க, எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துட்றாங்க, ஸ்லீக்கான டிஆர்எல்ஸ், எண்ட் டு எண்ட் டிஆர்எல்ஸ் வந்துடுது. ப்ளஸ் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க சீக்வன்ஷியல் இண்டிகேட்டர்ஸை. ஸோ சஸ்பென்ஷன் பொறுத்தவரை டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 14 inch அலாய்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் டிவிஎஸ் யூரோ கிரிப் டயர்ஸ், நல்ல கிரிப்பியான டயர்ஸும் கொடுக்குறாங்க. ரியர் டிசைன் பொறுத்தவரை எண்ட் டு எண்ட் டெயில் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. வித் சீக்வன்ஷியல் இண்டிகேட்டர்ஸ் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. சீட் ஹைட் வந்து 763 mm இருக்குது. பின்னாடி வந்துட்டு டியூல் ஷாக் அப்சர்வர்ஸ் கொடுக்குறாங்க. ப்ளஸ் ட்ரம் பிரேக் வந்துடுது. கூடவே வந்து 12 inch அலாய்ஸ் வித் யூரோ கிரிப் டயர்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ நம்ம மோட்டர் பற்றி பேசணும்னா இதில் வந்துட்டு மிட் மவுண்ட் மோட்டருக்கு பதிலாக ஹப் மோட்டர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2.5 kW பவர் கொண்ட ஒரு மோட்டர் வந்து இதில் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஹப் மோட்டர் பயன்படுத்தியிருக்கிறனால மெக்கானிக்கல் லாஸஸ் குறைஞ்சு எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ப்ளஸ் பேட்டரி பொறுத்தவரை இதில் வந்து 3.1 kWh லித்தியம் அயன் பேட்டரி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. விச் கிவ்ஸ் அ ரேஞ்ச் அபவுட் 158 km வரைக்கும் ரேஞ்ச் வந்து தருது அப்படின்னு சொல்லி WTC ரேஞ்ச் வந்து இது. ஸோ இதோட டிவிஎஸ் கிளைமேட் ரேஞ்ச் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 130 135 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மோட்டராக இருக்கட்டும், பேட்டரியாக இருக்கட்டும், ரெண்டுமே IP67 வாட்டர் ரெசிஸ்டன்ட்ல கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. 0 to 40 கிலோமீட்டர் பிக்கப் வந்துட்டு 6.8 செகண்ட்ஸில் அந்த ஸ்கூட்டர் வந்து அடிக்குது. ப்ளஸ் இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 650 வாட் போர்ட்டபிள் சார்ஜ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 4 hours 30 minutes வரைக்கும் எடுக்குது. ஸோ இந்த ஸ்கூட்டரோட வாரண்டி பொறுத்தவரை 3 years and 50,000 kilometers வரைக்கும் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் கிரேடபிலிட்டி பொறுத்தவரை 7 degreeல வந்துட்டு கிட்டத்தட்ட 130 kg ஆஃப் பேலோட வச்சு இதனால் மேலே ஏற முடியும். ஸோ அந்த லெவலுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்குன்னு சொல்லி டிவிஎஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ப்ரைஸிங் பொறுத்தவரை இந்த ஸ்கூட்டருக்கு 1 lakh சப் 1 lakh கம்மியாக 99,900 வந்துட்டு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பொறுத்தவரை ஓரளவு நல்ல டீசென்டான நல்ல குவாலிட்டியிலே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே வந்து எல்சிடி டிஸ்பிளே வந்து கொடுத்துட்றாங்க. இங்கே வந்து மூடு மாத்திரைக்கு செட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் இங்கே வந்துடுது. ப்ளஸ் ஹெட்லைட்ஸு, இண்டிகேட்டர்ஸ், ஹார்ன் வந்துடுது. இங்கே வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே இந்த சைடு பார்த்தோம்னா இங்கே வந்து கில் ஸ்விட்ச், மோட்டர் ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுற கில் ஸ்விட்ச் இங்கே வந்துடுது. ப்ளஸ் பார்க்கிங், ஃப்ரண்ட் அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங்கான தனி மோடு கொடுத்துறாங்க. ப்ளஸ் மோடு வந்து இதில் 2 மோடு இருக்குது. ஒன்று வந்து எக்கோ, இன்னொன்று சிட்டி. இதில் ஸ்போர்ட் மோடுங்கிறது ஒன்று கிடையாது. ஸோ இங்கே வந்து ஸ்மால் அண்ட் கிளியரான ஒரு 5 inch எல்சிடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஹில் ஹோல்ட் ஆப்ஷனை இதில் நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ இதில் வந்துட்டு ப்ரெஸ் மோட் டு ஆக்டிவேட் ஹில் ஹோல்ட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்துட்டு ஹில் ஹோல்ட் ஆப்ஷன் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இதே நம்ம ஹில் ஹோல்ட் ஆப்ஷனை வந்துட்டு டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா செட்டை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மோட் ஆப்ஷன் அமுத்தணும். ஸோ இதுலேயே வந்து காமிக்கும். இப்போ நான் செட்டை வந்து ஹோல்டு பண்ணி பிடிக்கிறேன். ஸோ ப்ரெஸ் மோட் டு டீஆக்டிவேட் ஹில் ஹோல்டுன்னு வரும்போது நம்ம மோட் ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா ஹில் ஹோல்டு வந்து டீஆக்டிவேட். ஸோ இதில் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருந்தாலும் ஓடி அப்டேட்ஸ் கிடைக்குது, ப்ளூடூத் கனெக்ஷன், டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், இன்கமிங் கால் ஆன் ஸ்க்ரீன் ஆப்ஷனு, டிஸ்டன்ஸ் டு எம்டி, ரீசெட் ட்ரிப்பு, இந்த மாதிரி எல்சிடி டிஸ்பிளேக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் தேவையோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா USB A டைப் சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க.
கீழே வந்து ஆக்சசபிளான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வருது. ப்ளஸ் இங்கே வந்து பேக்கேஜ் லாக்கர் வந்து இங்கேயே கொடுத்துட்றாங்க. ஸோ பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே தானே இதுலேயே நம்ம கீழேயே ஓப்பன் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் கூடவே வந்துட்டு இங்கே சார்ஜ் போடுறதுக்கு ஸ்கூட்டர் சார்ஜ் போடுறதுக்கான பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ கனெக்டட் மொபைல் ஆப் ஃபீச்சர்ஸ் பொறுத்தவரை இதில் வந்துட்டு பப்ளிக் சார்ஜிங்க்கு நம்ம மொபைல் மூலியமாக பே பண்ணிக்க முடியும். ப்ளஸ் ஜியோ ஃபென்சிங் வருது. கிராஷ் அலர்ட்ஸ் வந்து கொடுக்க முடியும். லைவ் லொகேஷன் சென்ட் பண்ண முடியும். நேவிகேஷன் டு ஸ்கூட்டர், எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ், ஆன்டி தெஃப்ட் அலர்ட்ஸு, கால் கஸ்டமர் கேர், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இந்த ஸ்கூட்டரோட டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதோட பெரிய ப்ளஸ்ஸு இதோட ஜேசி தான். ஸ்டெபிலிட்டி எக்ஸலண்ட்டான ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கம்யூட்டிங் பண்ணுறக்கோ இல்லை வந்து சிட்டியில் வந்துட்டு டிராஃபிக்லலாம் அங்கேயும் இங்கேயும் ரொம்ப குயிக்காக நிம்பிளாக மூவ் ஆகுறதுக்கு ரொம்ப ஒரு லைட் வெயிட்டான டிசைனில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்கூட்டரோட வெயிட்டே வந்து 112 kg தான். அதுவும் இல்லாமல் நம்ம இதை மூவ் பண்ணும்போது பயங்கர வெயிட்லெஸ்ஸாக தெரியுது. சென்டர் ஆஃப் கிராவிட்டி பர்ஃபெக்டாக வந்து 0 பண்ணியிருக்காங்க சென்டரில். இதனால் வந்துட்டு நம்ம அங்கேயும் இங்கேயும் ஈஸியாக நம்ம ஜிக்ஸாக் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதோட என்ன ஒரு சின்ன ஒரு எனக்கு ஒரு ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இதில் வந்துட்டு ஸ்டெபிலிட்டிக்கு ஏற்ற வந்து பவர் வந்து இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஸோ நம்ம இதோட டாப் ஸ்பீடே வந்துட்டு 69 வரைக்கும் தான் அதோட டாப் ஸ்பீட் போகுது. அதுக்கு மேலே போக மாட்டேங்குது. மெயினாக அது கம்யூட்டிங் தான் அப்படிங்கிறனால அவங்க ஸ்பீடை வந்து லிமிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் 80 வரைக்கும் அவங்க கொடுத்துருக்கலாம் கம்யூட்டிங்காக. ஸோ சஸ்பென்ஷன் வந்து லிட்டில் பிட் ஆஃப் ஸ்டிஃபர் சைடில் தான் இருக்குது. பட் அதை கம்யூட்டிங் அப்படிங்கிறனால நம்ம ரோட் கண்டிஷன்ஸ்லாம் பொறுத்தவரை ஸோ அது வந்து இன்னும் சாஃப்டர் சைடில் கொண்டு வந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ஸ்டெபிலிட்டிக்கும் சரி, ப்ளஸ் கம்ஃபர்ட்டுக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஸோ சீட் பொறுத்தவரை கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடில் தான் இருக்குது. ஆனால் பெரிய சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டரில் மட்டும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. சைட்லலாம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறனால அது சீட்டே வந்து இன்னும் சாஃப்டாக கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் கம்ஃபர்ட்டுக்கு. மற்றபடி இதோட பிக்கப் வந்து பொறுத்தவரை இதில் வந்து 2 மோடு இருக்குது. ஒன்று வந்து சிட்டி மோடு, இன்னொன்று வந்து எக்கனாமி மோடு. எக்கனாமி மோடில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 48 வரைக்கும் டாப் ஸ்பீட் டச் பண்ணுது. சிட்டி மோடில் 69 வரைக்கும் டாப் ஸ்பீட் டச் பண்ணுது. ப்ளஸ் இதில் நம்ம ஹில் ஹோல்டு, அப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன்ஸு, அப்புறம் வந்து இந்த மோட் சேஞ்சிங், பார்க்கிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பயன்படுத்தி பார்த்தோம். ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் பொறுத்தவரை நம்ம எக்கோ மோடில் போட்டோம்னா 23லேருந்து 43 வரைக்கும் க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த க்ரூஸ் கண்ட்ரோலில் என்ன விஷயம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைம் க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன் அமுத்தினோம்னா அது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ரெடின்னு வரும். செகண்ட் டைம் அமுத்தினா தான் செட் ஆகும். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் ஒரு 40ல் செட் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கலாம். 40ல் செட் பண்ணி வச்சிட்டோம்னா 40க்கு -5 +5 வரைக்கும் தான் வந்துட்டு அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் கட் ஆகாமல் இருக்கும். ஸோ சப்போஸ் நம்ம 45 தாண்டி போயிட்டோம்னா க்ரூஸ் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். அதே மாதிரி 35க்கு கீழே வந்துட்டோம்னா க்ரூஸ் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். ஒரு ஏத்தரில் கொடுக்குற மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் அவங்க கொடுக்கல. ஒரு நார்மலான ஒரு பேசிக் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கம்யூட்டருக்கு தேவையே கிடையாது. க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்தா ஒரு இன்டெலிஜென்ட் க்ரூஸ் கண்ட்ரோலாக கொடுக்கணும். அப்படி இல்லையா இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் விட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க பண்ணியிருக்கலாம். ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கணும். ஃபீச்சர்ஸும் வேணுங்கிறக்காக இதை வந்து தேவையில்லாமல் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ப்ளஸ் ஹில் ஹோல்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஒரு 7 டிகிரியில் வந்துட்டு பயன்படுத்தணும். பட் ஹில் ஹோல்டு ஃபங்க்ஷனே வந்து 1-2 டைம் சரியாக ஒர்க் ஆகலை. மேபி இது வந்து ப்ரொடக்ஷன் ஸ்பெக் ஸ்கூட்டர் இல்லாதனால ஒர்க் ஆகலையோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ ஹில் ஹோல்டு ஃபங்க்ஷன் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக ஒர்க் ஆகிருந்துருக்கணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒரு டைம் தான் கரெக்டாக ஒர்க் ஆச்சு. 2வது டைம் பண்ணும்போது 3-4 டைம் பிரேக் பிடிச்சப்பறம் தான் ஹில் ஹோல்டு ஃபங்க்ஷனே வந்து ஒர்க் ஆச்சு. ப்ளஸ் இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒன் டேப் ஃபஸ்ட்டு டேப் பண்ணும்போது ஃபார்வர்ட் ஒரு 5 கிலோமீட்டர் அந்த ஸ்பீடில் வந்து நகரும். இதே வந்து இன்னொரு டேப் அந்த ஆப்ஷனில் பண்ணால் ரிவர்ஸ் பார்க்கிங்காக மாறிடும். ஸோ அதை வந்து திருப்பியும் நம்ம கொண்டு வரணும்னா மோடு சேஞ்ச் பிரேக் அமுத்தி போர்டு சேஞ்ச் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சிட்டி மோடுக்கோ எக்கோ மோடுக்கோ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் பேக்டு ஒரு கனெக்டட் ஃபீச்சர்ஸோடு வந்து கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட்டு கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணணும். இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ தேவையில்லாத அந்த க்ரூஸ் கண்ட்ரோலை அவங்க கொடுத்தா நல்லா கொடுத்துருக்கணும். அது எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி தோணுது. பட் டிரைவிங் வைஸ் வந்து எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. உட்கார்றதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. என்ன சீட்டு கொஞ்சம் சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாக இருக்கிறதுனால கொஞ்சம் கம்ப்யூட்டர் பேஸ்டான ஸ்கூட்டருங்கிறனால கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக அந்த சைடில் மட்டும் ஃபீல் பண்ணேன். பட் உட்கார்றதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக எரெக்டான பொசிஷன், லெக் ரூம் நல்லாவே நமக்கு கிடைக்குது. ஒரு ஸ்பேசியஸாக இருக்குது. 2 பேர் தாராளமாக நல்லா ஸ்பேசியஸாக உட்காந்துட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கூட்டரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு 1 லேக்குள்ளே ஒரு ஒர்த்தான ஸ்கூட்டராக தான் இருக்கும். ஆனால் அவங்க ஃபீச்சர்ஸ் வந்து எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கொடுக்க முடியலன்ற கொடுக்காம இருக்கணும். அப்படியே எது தேவையோ இப்போ நார்மலாக எல்லாருமே டிஸ்க் பிரேக்ஸ் அதிகம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதில் 2மே ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து இஷ்யூ ஆனாப்படுது. பட் ஓட்டுறது பொறுத்தவரை ரொம்பவே ஒரு ஃபைன் டியூன்டான ஒரு வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறான். ஓட்டுறக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளஸ் டிசைனுமே ரொம்ப நல்லா இருக்குது. கலரிங்கும் வந்து ஹை குவாலிட்டியில் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்கூட்டர் ஓட்டி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி நல்ல வீடியோ நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். Until then, bye from Kapil Mukesh.